நான் வந்துட்டு ஆரி கிளாஸ் வீடியோ வரவே வராது, வர வாய்ப்பே இல்லை. கிளாஸஸ் வீடியோக்கு குட் பை சொல்லியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கொஞ்சம் ஹார்ட்ல இருந்து பேசலாம், உங்க கூட ஷேர் பண்ணலாம் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸாக நான் வீடியோஸ் போட கிடையாது. 2 வீக்ஸாக நான் எந்த ஷார்ட்டும் சரி எந்த ஒரு லாங் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணவே இல்லை. அதுக்கான ரியல் ரீசன் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டேன், ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன். நான் என்னோட மன ரீதியாக வந்துட்டு நான் ரொம்ப மன உளைச்சல்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப சொல்றது, நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம எவ்வளோ ஏமாற்றங்கள் அடைவோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 வீக்ஸ் இருக்கும். 2 வீக்ஸாக நான் வந்துட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணலை வீடியோ. யூடியூப் சேனல் வீடியோஸ் வந்துட்டு எப்போவுமே ரெகுலராக நான் எப்போவுமே கரெக்டாக டான் 8:30னா 8:30, 10 மணினா 10:30னா 10:30 இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீடியோஸ் கரெக்டாக பண்ணிடுவேன். பட் எந்த டைம் புதன்கிழமை ஃபிக்ஸ் பண்ணேன்னா புதன்கிழமை கரெக்டாக நெக்ஸ்ட் வீக்கில் கரெக்டாக புதன்கிழமை வீக்லி 2 வீடியோ டெய்லி வீடியோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தேன். பட் இந்த 2 வாரமாக ரொம்பவே நான் உடஞ்சி போய் உக்காந்துட்டேன். ரொம்பவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மனநிலையோடு ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த் ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லலாம். இதனால ரொம்ப எஃபெக்ட் போட்டு அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பெரிய பெரிய ட்ரீம் வச்சுட்டேன். நான் ரொம்ப யூடியூப்பை நம்பி உள்ள வந்தேன். நமக்குன்னு ஒரு இன்கம் வேணும், இதில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் யூடியூப்குள்ளே வந்தேன். பட்டு ரொம்ப ட்விஸ்டே 3 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு யூடியூப்பை வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றதான் சொல்லணும். 2 வீக்ஸ் என்னோட வீடியோஸ் இல்லை அப்படின்றது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ன ஒரு ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு யூடியூப்பை கரெக்டாக அனலைஸ் பண்ணாமல் யூடியூப் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு பீப்புள்ஸை ரொம்ப அனலைஸ் பண்ணலை. பீப்புள்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத நான் தெளிவாக முடிவெடுக்காமல் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆரி ஒர்க் தெரியறதுனால ஆரி ஒர்க் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 2 வாரம் என்னால் 3 மாதம் நான் வீடியோ போட்டதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் டெய்லியும் லாங் வீடியோ, டெய்லியும் நான் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். யூடியூப் கிளாஸஸ், ஆரி கிளாஸஸ் வீடியோ, நான் ஆரி கிளாஸில் என்னென்ன டிசைன் போடுறேன், இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சில் வந்து இந்த டிசைன்லாம் போட்டு பழகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட்டு ரொம்பவே கஷ்டம். அதெல்லாம் டெய்லியும் என்னோட குழந்தைய வச்சுட்டு வீடியோ எடுத்து லாங் வீடியோலாம் நான் ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணும்போது அவளை தூங்க வச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் வீடியோ எடுக்கணும், ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி நான் வாய்ஸ் டப்பிங் பேக்ரவுண்டில் கொடுக்கும்போதும் அவள் தூங்க வச்சுட்டு தான் பேக்ரவுண்டில் கொடுக்கணும். 3வது நாள் தான் என்னால் அப்லோடே பண்ண முடியும். தம்ப்ளைன் செட் பண்ணுறதுக்கு நைட் அவள் தூங்கும்போது தான் நான் வந்துட்டு தம்ப்ளைன் செட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரொம்பவே கஷ்டம். இந்த டெய்லியும் நம்ம எஃபெக்ட் போட்டால் அதுக்கான பலன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு யூடியூப் சேனல் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எந்த வியூஸ் போகல, லாங் வீடியோஸ் வியூஸ் போகலனாலும் ஷார்ட்ஸுக்கு போச்சு. அப்புறம் கொஞ்சம் இந்த ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 20-30 நாளாகவே 20 நாள் இருக்கும், 20 நாளாகவே சுத்தமாக ஷார்ட்ஸ் வீடியோவுமே வியூஸ் எடுக்கிறது கம்மியாயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதனால நான் யூடியூப்பே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வீடியோஸ் போடாமே இருந்தேன். பட்டு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நீ வந்துட்டு யூடியூப் சேனல் சக்ஸஸ் ஆகணும்னு தானே உள்ளே போனேன், பட் ஏன் நீ உன்னால சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 மந்த்து நீயா உன்னை அனலைஸ் பண்ணு, என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்றத அனலைஸ் பண்ணு, என்ன மாதிரி வீடியோ போட்டால் மக்கள் லைக் பண்ணுவாங்கன்றத நீ ட்ரை பண்ணு, யோசி, நிறைய வீடியோஸ் பாரு, நிறைய கலெக்ட் பண்ணிட்டு எது உனக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் மாற்றி போடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் ஸ்டாப் பண்ணிட்டு யூடியூப் சேனலில் எந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு ரேர் அப்படின்ட்டு, எந்த மாதிரி கண்டென்ட் ரேராக இருக்குது, மக்கள் எந்த மாதிரி கண்டென்ட்டில் மேக்ஸிமம் எல்லா மக்களுமே விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் வந்துட்டு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆரி கிளாஸ் வீடியோ வரவே வராது, வர வாய்ப்பே இல்லை யூடியூப்பில். இனி யூடியூப்பில் ஆரி கிளாஸஸ் வீடியோ வராது. குட் பை சொல்லியாச்சு. ஆரி கிளாஸஸ் வீடியோக்கு குட் பை சொல்லியாச்சு.
இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் இருக்கும் போது நான் 2 வீக்ஸில் நான் அனலைஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பீப்புள்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டு யாருமே வந்துட்டு ஸ்கில் வந்துட்டு எல்லாருக்குமே தேவைப்படாது. ஸ்கில்காக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாட்டாங்க, பர்சனாலிட்டிக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கில் வந்துட்டு எல்லாராலையுமே கற்றுக்க முடியும், எல்லாராலையுமே சொல்லித்தர முடியும். எல்லாராலையுமே எல்லாருமே கற்றுக்கணுன்ற மனநிலையில் இருக்க மாட்டாங்க. பட் மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இன்னும் ஷேர் பண்ண எவ்வளவோ இருக்கு. இந்த ஒரு விஷயத்த மட்டுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நம்ம ஆசைப்படும் போது கூட சொல்ல முடியாது. ஸோ நான் ஐஎம் ஏ பிகாம் ஸ்டூடெண்ட். எனக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய தெரியும், பிஸ்னஸ் டிப்ஸ் நிறைய தெரியும். ஒரு பிஸ்னஸ் எடுத்தோம்னா எந்த மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றது படிச்சதை வச்சு ஓரளவுக்கு தெரியும். நல்லா ஃபுல்லா பியூரா தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிப்பேன். லேடிஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ்ல ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது, மோட்டிவேஷன் லைஃபை நம்ம கொஞ்சம் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, இருந்த ரொட்டேஷனா இருக்கு லைஃபை இன்னும் கொஞ்சம் லைஃபை நம்ம பெட்டரா எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே போடலாம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னோட ஆரி கிளாஸஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லுக்காக எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வச்சு டெவலப் பண்ணலான்னு சொல்லி உள்ள வரும். பட் அந்த கிளாஸஸ் வீடியோ விருது கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு ஒரு சைடு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, பாப்பா தூங்கும்போது எனக்கு வந்துட்டு லாங் வீடியோ எடிட் பண்ணவே 3 days ஆகணும் போது இந்த மாதிரி நான் பேசி போடுற வீடியோஸ் அப்பயே நான் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பயே வீடியோ எடுத்துட்டு ஜஸ்ட் எடிட்டிங் மட்டும் தான் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் வீடியோ எடிட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இதில் ஒரு பெனிஃபிட் ஆரி கிளாஸஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்னோட பெனிஃபிட் இதுதான். மக்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நெக்ஸ்ட் கம்பேக் வீடியோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே 20-30 வியூஸ் தான் போச்சு. பட் நான் விளாக் வீடியோ போட்டேன் ஒரு 2 weeks முன்னாடி, 2 or 3 weeks முன்னாடி போட்டேன். அந்த விளாக் வீடியோக்கு மட்டும் சடனாக 100 வியூஸ் போயிடுச்சு. அந்த 100 வியூஸ் எனக்கு பெரிய ஒரு இதாக சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே 20-30 வியூஸ்லேயே பார்த்தே பழகிட்டேனே. திடீர்னு இப்போ நம்ம பிளாக் வீடியோ போட்டதுமே ஒரு 100 வியூஸ் போயிருக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால மக்கள் என்ன கண்டென்ட் விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 weeks ரொம்பவே யோசிச்சு நானாக என்னை கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீ என்ன மிஸ்டேக் பண்ண, என்னோட மிஸ்டேக் பண்ணியிருக்க அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இப்போ என்னோட தப்பை கொஞ்சம் யூடியூப்பை நான் வந்துட்டு தோல்வியான பார்ட்டாக இப்போ யூடியூப் வந்துட்டு நான் என்னோட தோல்வியில் ஒரு பார்ட் அப்படின்னு நான் யோசிக்கலை. யூடியூப்பில் நான் போட்ட வீடியோஸ் 3 month போட்ட வீடியோஸில் நான் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கேன் யூடியூப்பை. நமக்கு வந்துட்டு கான்ஃபிடண்ட்டாக இருந்து மேலே போனால் மட்டும்தான் மேலே ஏற முடியும். நம்ம உடஞ்சி உக்காந்துட்டோம்னா மேலே ஏற முடியாது. நம்ம என்ன இலக்கு வச்சு வந்திருக்கோமோ அந்த இலக்கை தொடுற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் அகைன் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். 2 weeks போடாதனால நான் வந்துட்டு போடவே கூடாது அப்படின்னு நான் முடிவெடுக்கல. போடக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் போடாமல் இருந்தேன். பட் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு போட்டே ஆகணும். ஏன்னா எனக்குன்னு ஒரு ப்ரௌடு வேணும்ல. நான் எப்போவுமே வீட்லேயே ஹோம் மேக்கராக வீட்டு வேலையவே செஞ்சுட்டு சீரியல் பார்த்துட்டு எப்போவுமே உட்காந்துருந்தா யாருக்குமே பிடிக்காதுல்ல. மேக்ஸிமம் மறைமுகமாக சொல்லலாம், யாருக்கும் பிடிக்காதுல்ல. ஸோ நமக்குன்னு ஒரு வேலைகளோ, நமக்குன்னு ஒரு சம்பளம், நமக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை மதிப்பாங்க எல்லாருமே. அது நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் என்னதான் நம்ம ரிச்சாக இருந்தாலும், என்னதான் நம்ம போராக இருந்தாலும், நமக்கு எந்தவே கவலையுமே இல்லைனாலும் நமக்குன்னு ஒரு பெருமை இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல பெருமைக்குரிய நபராக இருக்க முடியும் அப்படின்றத எனக்கு அனலைஸ் பண்ணி தான் நான் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தேன். ஸோ அதுக்காக நான் யூடியூப் சேனல் விட்டு போக போகிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்னோட யூடியூப் சேனலில் யூஸ்ஃபுல் கண்டென்ட் நான் போட போகிறேன். என்னோட கண்டென்ட் நான் போட போகிறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த சேனல் இதுக்கப்புறம் தான் நல்லாவே க்ரோத் ஆக போகுது அப்படின்றத நான் யோசிக்கிறேன். நான் அவ்வளோ சீக்கிரம் மனசை விட்டுற பொண்ணு கிடையாது. கொஞ்சம் நான் போல்டான கேர்ள் தான். இப்போ யூடியூப் சேனலே என்னால் இல்லை அப்படின்ற டைமில் நான் அழுகாமல் என்னை நான் அனலைஸ் பண்ண தான் ஆரம்பிச்சேனே தவிர யூடியூப் சேனலை விட்டுட்டு நான் போகணும் அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இந்த கம்பேக் வீடியோட இதுக்கப்புறம் நம்மளோட ரியல் க்ரோத் வந்துட்டு கண்டிப்பாக ஆகும். இது வரைக்கும் எனக்கு 100-107 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வேல்யூவான கண்டென்ட் எல்லாமே வரப்போகுது. கம்பேக் வீடியோவில் என்னென்ன இன்னைக்கப்புறம் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு 4 சென்டென்ஸ்
4 டாபிக் சொல்லிட்டு அதுக்கான கண்டென்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூஸ் ஆகும் அந்த வீடியோஸ் வந்துட்டு அந்த கேட்டகரியில் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஃபஸ்ட்டு நான் ஐஎம்ஏ பிகாம் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கேன். ஐஎம்ஏ பிகாம் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் எடுத்தவே பிஸ்னஸ் டிப்ஸ் தான். உமன்ஸுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்து எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியா, சேவிங்ஸ் டிப்ஸு, சைல்டை ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த ஒர்க்லாம் பண்ணலாம், செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஐடியாஸ்னால் நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ நான் ரொம்ப மனசு உடஞ்சி உட்காந்துட்டு திருப்பி நான் எப்படி நான் அனலைஸ் பண்ணி மேலே வந்தேன், இதுக்கப்புறம் நான் எப்படி க்ரோத் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி வீடியோஸு. அப்புறம் நம்ம கொஞ்சம் டல்லாக இருக்கோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி மீளலாம் நம்ம ரொம்ப சொல்லிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வீடியோஸ் வரும். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் விளாக் வரும். விளாக் வந்துட்டு அவ்வளோக்கும் எனக்கு மஸ்டே கிடையாது. நான் ஒரு சில நல்ல இடங்களுக்கு போகும்போதோ நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சா விளாக் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ. இதுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்யூ. என்னோடய சேனல் கம்பேக் வீடியோ இதுக்கப்புறம் ரியல் க்ரோத் ஆகும் அப்படின்னு நான் நினச்சி தான் உள்ளே வந்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விளாக் வீடியோ ஒன்று வாழை இலை பால்கோவான்னு புதுசாக ட்ரை பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு 100 வியூஸ் உடனே வந்துச்சு. எனக்கு அதுவும் ரொம்ப நன்றி. அதில் வந்துட்டு இந்த விஷயங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி புது வீடியோஸ் ஐடியாஸ் போடலாமா அப்படின்னு கேட்க தான் அந்த விளாக் வீடியோ மாதிரியே எடுத்தேன். பட் அதை கேட்காம நான் அந்த ரெசிபி மட்டும் சொல்லிவிட்டு ஒரு ஸ்வீட்டோட விளாக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் காட்டி தான் வீடியோ வரப்போகுது. இதுக்கப்புறம் ஆரி கிளாஸஸ் வீடியோ மட்டும் தான் வராது. ஆரியில் வந்துட்டு நம்ம எந்த மாதிரிலாம் க்ரோத் ஆகலாம் அப்படின்ற வீடியோலாம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.